அனைத்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. ஆலோசனையின் போது பிரதமர் மோடி கூறியது என்ன என்பது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஆலோசனை முடிவுக்கு வந்திருக்கிறது. என்ன மாதிரியான முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் 9 மாநில முதல்வர்கள் மட்டும்தான் பேசி இருக்கின்றார்கள். மற்ற மாநில முதல்வர்கள் அனைவரும் இவர்கள் பேசுவதையும் பிரதமர் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சில மாநிலங்களில் தனித்தனியாக கருத்துக்களை கேட்பது மிக முக்கியமானது. பிரதமர் அலுவலகம் விரும்புவதை அடுத்துதான் இந்த ஒரு மிக முக்கியமான சில மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டும் பேசியிருக்கின்றார்கள். இதில் புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசுவாமி அவர்கள் தங்களது மாநிலத்திலும் கொரோனா பாதிப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக இந்த தொழில்கள் பெரிதளவில் செய்யாதன் காரணமாகவும் சுற்றுலா என்பதுதான் புதுச்சேரியின் மிக முக்கியமான வருமானத்திற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. எனவே இந்த பொது முடக்கம் காரணமாக கடுமையான பொருளாதார சிக்கல்களை தங்களது மாநிலம் சந்தித்து வருவதாகவும், ஆனால் மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதி உதவி எதுவும் கிடைக்கவில்லை என்றும், எனவே எங்கள் மாநிலத்துக்கு தேவையான நிதி உதவிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அவர் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிபிஇ கிட்ஸ் மற்றும் அதே போல மற்ற மருத்துவ உபகரணங்கள் முழுமையான அளவில் புதுச்சேரிக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், அதாவது மத்திய அரசு தொகுப்பிலிருந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதை தவிர மேகாலயா மற்றும் ஹிமாச்சல் பிரதேச ஆகிய மாநிலங்களின் முதல்வர்கள் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான இந்த ஊரடங்கு மற்றும் பொது முடக்கம் என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும், உடனடியாக தளர்வுகள் மேற்கொண்டிருந்தால் பொதுமக்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் சாலைகளில் வந்து விடுவார்கள், அது இவ்வளவு நாள் எடுத்த நடவடிக்கைகளை வீணாக்கிவிடும் என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் இந்த கொரோனா தாக்கம் என்பது குறைந்திருப்பதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையான ஒரு அந்த ஊரடங்கு உத்தரவுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று மற்ற மாநில முதல்வர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர பிரதமர் சில முக்கியமான சில தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆரோக்கியா சேது என்ற அந்த செயலி, கொரோனா யாருக்கு இருக்கிறது, என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது, அருகில் உள்ள மருத்துவமனைகள் என்ன, அரசு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடக்கி இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய சேது செயலியை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதை மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும், இதற்காக அதிகப்படியான விளம்பரங்களை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல சில மாநிலங்களில் சில இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பின்பற்றப்படாமல் பொதுமக்கள் கடுமையான முறையில் சாலைகளில் வந்திருப்பது வேதனை அளிப்பதாக அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றபடி இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறதா, இந்த முழு தளர்வு என்பது கொடுக்கப்படுகிறதா என்பது சம்பந்தமான மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9 மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என கூறியிருக்கிறார் நிரஞ்சன். தகவல்களுக்கு நன்றி. பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் பழனிசாமி நடத்திய ஆலோசனை முடிவடைந்திருக்கும் நிலையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலியில் முன்னதாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். தற்போது அதனைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. முதன்மை செயலாளர்களும் இந்த சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பிரதமர் மோடியுடன் நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து தற்போது தமிழக அமைச்சர்கள் முதன்மை செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தகவல்கள் என்ன? லாவணியா, அதாவது கொரோனா பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்தி வரும் மத்திய குழுவினர் தற்போது தலைமைச் செயலகம் வந்துள்ளார்கள். அவர்களுடன் தற்போது முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார். அதே போல இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதே போல அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ஆர்பி உதயகுமார், தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். அதாவது கொரோனா பாதிப்பு குறித்து கடந்த 2 நாட்களாக மத்திய குழுவினர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர்.
சென்னையில் மட்டும் கொரோனா வேகமாக பரவுவது ஏன் என்பது குறித்து இந்த ஆய்வு என்பது கடந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்படுது. இதனிடையில் வட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதே போல சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தற்போது 527 பேருக்கு நோய் தொற்று என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் செய்யப்பட்டுள்ள அந்த மருத்துவ பணிகள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, தற்போது தமிழக சுகாதாரத்துறை சார்பில் செய்யப்பட்டு வரக்கூடிய பணிகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும், அதே போல பல்வேறு வெளிமாநில தொழிலாளர்கள் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு நேரடியாக சென்றார்கள். அதே போல அம்மா உணவகத்தில் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன, அதை சாப்பிட்டு பார்த்து பல்வேறு விஷயங்களை இந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்திருந்தார்கள். நிலையில் தமிழக முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து தற்போது அந்த மத்திய குழுவினர் 5 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அதே போல செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். லாவண்யா, ஸ்டாலின் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி குறித்து முதலமைச்சர் பிரதமரிடம் ஆலோசனையில் பேசியதாக தெரிகிறது. மேலும் என்னென்ன குறித்தெல்லாம் ஆலோசனையில் அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்டாலின்? லாவண்யா, இன்று பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தமிழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ள பணிகள் என்னென்ன, அதே போல மத்திய அரசு சார்பில் தமிழகத்திற்கு தேவையான அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடியுடன் வலியுறுத்தியதாக தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போது மொத்தமாக பார்த்தோம் என்றால் முதற்கட்டமாக 3000 கோடியும், அதன் பிறகு 2ஆம் கட்டமாக 9000 கோடியும் நிதியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். இந்த நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு நிதி என்பது தேவைப்படுகிறது என்ற வலியுறுத்தல்களை கடந்த கூட்டத்தின் போதும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இருந்தபோதிலும் தற்போது வரை பார்த்தோம் என்றால் மத்திய அரசின் சார்பில் அந்த பேரிடர் நிவாரண நிதியாக 510 கோடியும், அதே போல தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் 314 கோடி ஆக மொத்தம் 824 கோடி மட்டுமே தற்போது மத்திய அரசால் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவ நோய் தொற்று தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சுமார் 10,000 கோடிக்கு மேலாக தமிழகத்திற்கு தேவைப்படுவது என்று தமிழக முதலமைச்சர் கடந்த கூட்டங்கள் வலியுறுத்தியிருந்தாலும் கூட தற்போது வரை மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகத்திற்கு குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இருந்தபோதிலும் இன்றும் தமிழகத்தின் சார்பில் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதே போல மருத்துவர்கள் மற்றும் இந்த முன்கள பணியாளர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் ஏற்கனவே தமிழக அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. அது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் இருந்தாலும் கூட இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பிளாஸ்மா சிகிச்சைக்கான அந்த அனுமதியை தமிழக அரசு ஏற்கனவே கேட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய அரசிடம் அந்த அனுமதியை விரைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் வைத்ததாக தெரிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.